பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனம் 36. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா தவிர வேறு ஒருவனும் அறியான், மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று சொல்லிங்க கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். அந்த நாள் எந்த நாள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் இந்த பூமிக்கு வரப்போகிற நாள். இந்த பூமிக்கு வரப்போகிறவராக மேசியாவாக அவரை சொல்லப்படுகிறார். வரப்போகிற மேசியா ஒரு யுத்த புருஷனாக வரப்போகிறார். அல்லது வரப்போகிற மேசியா ரட்சிக்கப்படுவராக வந்த முந்தைய இயேசு அல்ல, இப்பொழுது வரப்போகிறவர் நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார். வரப்போகிற இயேசு நியாயம் தீர்ப்பார், ஜட்ஜாக வரப்போகிறார், நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஆகவே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி தெரியும். சொல்றது யார் அப்படின்னா இயேசு தான் சொல்றார். இயேசுவே தன்னை குறித்து சொல்றாரு, நான் எப்போ திரும்ப வருவேன்னு எனக்கே தெரியாது என்று சொல்கிறார். நானே வருவது எனக்கே தெரியும் அப்படின்னால் அதை ஒருவர் தான் அறிந்திருக்கிறார், என் பிதாவாகிய தேவன். இரண்டாவது, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். தேவன் பாருங்க நிறைய காலத்தில் ரகசியமாக வச்சிருக்கிறார். தூதர்களுக்கு சொல்ல மாட்டாரா, க்ளோஸ் சர்க்கிளுக்கு சொல்ல மாட்டார், க்ளோஸ் ஆட்களுக்கு சொல்ல மாட்டார். ஆனால் இன்னைக்கு ரகசியத்திலாம் எல்லாத்தையும் சொல்லி அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லாமல் இருக்க முடியாது. ரெண்டு பேரும் சொல்லி சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுவாங்க. இங்கே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கூட, ஏஞ்சலுக்கு கூட அந்த ரகசியத்தை அப்படி வச்சிருக்காங்க. எப்போ பூமிக்கு போகணும் என்பது, இயேசுவால் எப்போ பூமிக்கு வரணும் என்பது இயேசுவுக்கே தெரியாது. அவ்வளோ பெரிய காரியத்தை இங்கே தேவன் செய்து கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே என்னை தவிர மற்ற ஒருவனும் அறிந்து கொள்ள முடியாது. ஹிடன் அஜெண்டா. ஆண்டு சில காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ உங்களுக்குரியவைகள். ஆகவே இது மறைவானது. அப்போ அவருக்கு முழுவதும் தெரியும். அப்படிதான் முழுசும் அவருக்கு தெரியும். அவர் சொன்னாதான் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆகவே அநேக காரியங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை ரகசியமாக வைத்திருக்கிறார், யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே தேவன் எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும், யார் மூலமாக செய்ய முடியும். ஆனால் சில காரியங்களை தேவன் மறைவாய் வைத்திருக்கிறார், யாருக்கும் சொல்லாமல் வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அநேக ஆண்டுகிட்ட பேசாமல் இருக்காரு என்று சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. நிறைய ஊழியர்கள் போயிருக்காங்க, நிறைய விசுவாசிகள் போயிருக்காங்க, ஆண்டு என்ன பேசுறதே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் போயிருக்கிறதுனா கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது அவங்க அப்படி போகிறதுனால, அவர்கள் தங்களுடைய காரியத்தை பார்த்து கொண்டு அவர்கள் போகிறதுனால என்ன ஆகிறது என்று சொன்னால், தொடர்ச்சியாக தூரம் போயிட்டு ஒரு கனெக்ஷன் பிரேக் ஆகிடும். அதன் பிறகு மீண்டும் வரைய மாட்டாங்க. மீண்டும் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று எபிரேயரில் வாசிக்கிறோம். மீண்டும் புதுப்பிக்க முடியாது. பரமையை ருசி பார்த்தும் தேவனை விட்டு விலகி போனவர்கள் மீண்டுமாய் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம், ஆகாத கஷ்டம் என்று சொல்லப்படுகிறது நம்ம. ஆகவே இங்கே தேவன் தம்முடைய பார்வையில், தேவன் தம்முடைய சிந்தையில் அநேகற்றை வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு தெரியாத விதமாக வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு சொல்லக்கூடாதான் வச்சிருக்கிறார். இன்னைக்கு இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா இராணுவ ரகசியம் சொல்லுவாங்க. இராணுவ ரகசியன்றது என்னது? யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா எதிரிக்கு தெரிஞ்சிடும், என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும், ஒட்டு கேட்டுருவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு கண்டுபிடிச்சாங்கன்னா அது நம்மளுடைய மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆக ரகசியமாக வைத்திருத்தல், ரகசியமாக வைத்திருந்து யாருமே சொல்லாமல் இருத்தல், அது மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. ஆகவே தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள், நம்ம மூலமாக செய்திருக்கிற காரியங்களை நாம் செய்து முடிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவரும் அறியாத காரியம், ஒருவரும் தெரியாத காரியம், ஒருவருக்கும் புரியாத காரியம் இங்கே என்ன செய்யப்படுகிறது? மக்களுக்கு சொல்லப்படும். ஒன்றும் தூதர்களுக்கும் தெரியாது, மனுஷர்களுக்கும் தெரியாது, புரியாது, ஊழியர்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, சில காரியம் புரியாது. ஆனால் நாம் கத்திற்குள் வைத்த விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் கூட விலகி விடவே கூடாது என்று சொல்லிப்பார். காரணம், தேவன் தம்மிடத்தில் சில ரகசியம் வைத்திருக்கிறார். அந்த ரகசியம் பெரியது, ஆகவே தேவன் நம்முடைய மிகப்பெரியவர், நம்முடைய மிகவும் அன்புள்ளவர், நம்முடைய தேவன் பயங்கரமான தேவன். அப்படிப்பட்ட தேவனெல்லாம் நமக்கு தேவனாக இருப்பது ஒரு மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தெய்வத்தை நம்ம எல்லாம்
தேவனாக கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வத்தை நம்ம ஆராய்த்து கொண்டு வருகிறோம். அந்த தெய்வத்தை நம்ம எல்லாம் தொழுது கொண்டு வருகிறோம் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நமக்கு தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு நியாயத்தீர்ப்பு சொல்ல வருவார். வருகிற பொழுது நம்ம அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் பார்க்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர்கிட்ட பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே அவர் சந்திக்க நாம் பழக வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதன் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரத்தினுடைய ஊழிய தொடங்குவார். காலத்துக்கு எந்திரிச்ச உடனே இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் இருக்கும் என்றால் அப்படின்னு ஆரம்பிப்பார். எல்லாம் செஞ்சு முடிக்கணும், சீக்கிரம் முடிச்சுப்பார். சுவிசேஷம் அறிவிப்பது, ஜெபிப்பது, ஒப்புரவு ஆகாதவங்க ஒப்புரவாயிடுறது, இதெல்லாம் செஞ்சு முடிச்சுவார். அன்றைக்கி நைட்டு முடியும். திரும்ப மறுநாள் இன்னைக்கு என் வாழ்க்கையில் கடைசி நாள் இருந்தா அப்படின்னு ஆரம்பிப்பார். இப்படி தான் அவர் ஒவ்வொரு நாளும் ஆரம்பித்து முடிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நமக்கு அப்படி தான் நேச்சுக்கிறது இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருப்பான்னு சொல்ல முடியாது. நாட்கள் வேகம் கடந்து போயிட்டு இருக்கு. எல்லோரும் பறந்து போகிறார்கள். மனுஷ வாழ்க்கை புல்லு கோப்பா இருக்கிறது. எல்லாம் வேகம் போயிட்டே இருக்காங்க. அவரை பார்த்து நம்ம என்னோடத்திலும் சமாதானமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார். சமாதானமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராக இயேசுக்கு தெரியாததையும் தேவன் தெரிந்து வைத்திருந்தார். நம்முடைய தேவன் எல்லாம் தெரியும். அவர் ஏற்ற நம்ம உயர்த்தி ஆசிரியப்பார். சில காரியம் நமக்கு மறைவாய் வச்சிருப்பார். நன்மைக்கு தான். அது சீக்கிரம் செய்வார். அல்லேலூயா. அவர் சீக்கிரம் செய்து நம்மை மகிழ்ப்புணுகிற தேவனாக இருக்கிறார். ஆக தொடர்ந்து ஓடுவோம், தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். நம்ம ஆண்டவர் யாருக்கும் கம்பேர் பண்ண முடியாது. உச்சத்தில் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறார். அப்படி ஒரு தேவனை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பீர்கள். பரிசுத்தராவே நாளுக்கு ஐஸ்வர்யம் வரமாண்டவரே, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை அறிந்திருக்கிறீர். யாருக்காக நன்றி ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் அறிந்திருப்பார். எல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா. எல்லாம் உங்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தை உலகத்தில் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கரத்தார்த்துக்கும் பேசி நாம ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். You will be succeeded.